வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் என்று சொல்லக்கூடிய விஜயனுடைய கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைதான் என்று பரவி வரக்கூடிய கருத்தோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன் என்று நேற்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்த திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வன்னியரசு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். திருமாவளவன் அவர்களே ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான அரசியல் நெருக்கடி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. பல பேர் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மள்கிட்ட பேசினாங்க, அந்த கட்சி உடையும். திருமாவளவன் நினைப்பதை நடத்தினால் அந்த கட்சி உடையும். இப்போ ஒன்றுமில்லை, வன்னியரசு என்று சொல்லக்கூடிய நபர் இப்போது விஜயனுடைய தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக. இவர் நீங்கள் இந்த அதாவது தாவேக முன்வைக்கக்கூடிய இந்த அமைச்சர் பொறுப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள், அதே மாதிரி தாவேகவினுடைய கூட்டணியில் இடம் பிடிப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை. சொல்லிட்டு மதுரையில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். இதெல்லாம் பல ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. ஒரு பக்கம் வன்னியரசுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, அதிகார பசி. யாரை விட்டது அதிகார பசி இல்லையா? அதிகார பசியா அம்பேத்கரிய கொள்கையா அப்படின்னா அதிகார பசி தான் இல்லையா? அப்போ வன்னியரசுக்கு அடங்காத அதிகார பசி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமாவளவனுக்கு அடுத்தது இந்த கட்சியில் யார்? அப்போ வன்னியரசு மினிஸ்டர் ஆயிட்டனா அந்த இடத்தை நோக்கி சுலபமாக போக முடியும், கட்சியை கைப்பற்ற முடியும். இது பரவலாக மக்களிடம் இருக்கக்கூடிய கருத்து. இன்னொரு பக்கம் அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, சிந்தனை செல்வராகட்டும் ரவிக்குமாரும் அதிகார விரை பிடித்தவர் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, 2-3 துண்டுகளாக அந்த கட்சிக்குள்ள கருத்துக்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த கட்சியை முழுமையாக உடைப்பதற்கு பல திட்டங்கள் நடக்கிறது. ஆனால் அவற்றிலிருந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு திருமாவளவன் தள்ளப்படுகிறார். அப்படித்தான் அவர் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஆமாம் சாமி போட்டிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை விஜயனுடைய கட்சியும் எடுத்திருக்கிறது என்பது தெரியும். அதுவும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ ஏன் விஜய் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு பிரபலமான பேருந்து நிலையத்தில் காதலித்த காரணத்தினால் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு கண்டனமாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக வந்திருக்கிறதா என்றால் எங்கேயும் இல்லை. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இவர்களுடைய கருத்து, இவர்களுடைய கொள்கை, இவர்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு எல்லாத்துக்குமே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சரியான கொள்கை பிடிப்பு கூட இல்லாத ஒரு கட்சியை நம்பி அந்த கட்சியினுடைய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு நபர் போய் அங்கம் வகிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையாக நாளை மாறக்கூடுவதற்கான வாய்ப்புண்டு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பதா இல்லையா? உங்களுடைய கட்சி நிலைப்பாடு. முதல்ல நீங்கள் எடுத்த நடவடிக்கை அது சிறப்புக்குரியது. எப்படி? பாஜக உள்ளே வந்துடும், கவர்னரை வச்சு பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும், இதெல்லாம் நீங்கள் சொன்ன ரீசன் அக்செப்டபிள். ஆனால் வெளியே நின்று ஆதரித்தாலே தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும். ஆனால் அந்த கட்சியினுடைய அமைச்சரவையில் போய் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன? அப்போது வன்னியரசு கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தம், வன்னியரசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட காலத்தினுடைய ஒரு திட்டம், அவற்றையெல்லாம் அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். அதில் திருமாவளவன் அவர்கள் வீழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ ஆளூர் ஷானா விஷயத்திலேயே மிகப்பெரிய அளவில் கட்சிக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலக குரல்கள் எழுந்ததெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னா, வன்னியரசு அந்த கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஏறத்தாழ ஒரு 40 வருடங்களாக திருமாவளவன் அவர்களால் கட்டி காத்து கொண்டு வந்திருந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் மாதிரியான ஒரு கட்சியோடு முழுமையாக உள்ள நுழைந்ததன் மூலமாக அதனுடைய கொள்கை பிடிப்பாகட்டும், அது இத்தனை காலம் சம்பாதித்த ஒரு மக்கள் மத்தியில் சம்பாதித்த ஒரு நற்பெயராகட்டும், எல்லாமே இன்றைக்கு சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இப்போது நம்ம பேச வேண்டிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்றைக்கு தாவேகாவினுடைய அமைச்சரவையில்
ஏராளமான பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கொடுக்கறது நல்லது தான் இல்லையா, யாருமே அதை மறுக்கலை. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், இப்போ பாஜகவிலோட கூட பட்டியலின வகுப்பை சார்ந்த பல பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு மாநிலங்கள் அமைச்சர் பொறுப்பிலெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை செயல்படுத்துவதுதான் அவர்களுடைய குறிக்கோள். அப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழக வெற்றிக் கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய ஆட்சி, அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த நேரத்தில் இவர்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறார்கள். வன்னியரசை சமூக நீதியினுடைய பொறுப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஐயுஎம்ஏனுடைய ஷாஜகானை சிறுபான்மை தலைவராக போட்டுட்டாங்க. இதெல்லாம் போட்டுட்டா இங்கே சமூக நீதி பாலாரும் தேனாருமாக ஓடும் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு நான் தயாராகவில்லை. ஒன்றுமில்லை, எஸ்எஃப்ஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய மாணவர் அமைப்பு விஜயை சந்திச்சுட்டு வெளியே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இல்லை இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் மாதிரியான ஆட்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வித் தொகையை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அது தொடர்பாக இருமொழிக் கொள்கை தொடர்பாக இதில் எல்லாத்துலேயுமே மாநில நலன் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மாணவர்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும். ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு விஜய் சொன்னதாக பேட்டி கொடுக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு அவங்க போய் விஜயை சந்திக்கிறாங்க. அப்போ விஜய் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிஎம் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய திட்டத்தை பற்றி பார்க்குறோம், நாங்கள் படிக்கிறோம், அது என்ன இருக்குன்னுலாம் பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏபிவிபி மாணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லாத ஒரு கட்சி நடக்கும்போது அந்த கட்சியினுடைய அமைச்சரவையில் அம்பேத்கரி கொள்கையை தூக்கி பிடித்து கொண்டிருந்த ஒரு கட்சி முழுமையாக அதற்கு கீழே போய் சரணடைகிறது மாதிரி இருக்கிறது அப்படின்னா அது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்கே ஒரு பெரிய பிரச்சனை தான். யாராவது மறுக்க முடியுமா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருமாவளவன் அவர்களே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். ஒன்றுமில்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கட்சி தேர்தல் நேரத்தில் எடுத்திருந்திருக்கலாம். இல்லை நம்ம போகிறோம் தவைக்கோ அவரோடு இணைந்து செயல்பட்டிருக்கலாம், யாரும் இல்லை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 5 வருடமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி கூடுதலாக பேசிய தலைவர்களில் நீங்கள் ஒருவர். அப்போ உங்கள்கிட்ட குறைகளாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பெருசாக சொல்ல முடியல. அப்படி இருந்துட்டு இன்றைக்கி திடீரென்று இப்படி ஒரு கட்சியினுடைய அமைச்சரவையில் இடம்பெறுறது, நான் மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன், அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது நிச்சயமாக கொள்கை பிடிப்புள்ள உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது சமூக நீதியை பற்றி யோசிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தலைமுறையினர் மத்தியிலும் நற்பெயரை நிச்சயமாக வாங்கி தராது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.